Hi bro, வணக்கம் guys. Welcome back to HP Mode. Okay guys, இன்னைக்கான வீடியோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் பை திஸ் மேட்ச்ங்க. இந்தியா vs பாகிஸ்தான் வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். ஆனால் மேட்ச் ஆனால் அந்த அளவுக்கு போகல. இருந்தாலும் இந்தியா இப்போ டைவர் சீட்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அடுத்த மேட்ச் இந்தியாவுக்கு வந்து நியூசிலாந்து கூட தான். அந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போச்சுனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா ரன் ரேட்டும் நல்ல ரன் ரேட் இருக்குது. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து டாஸை வந்து பாபர் அசம் ஜெயிச்சு இங்கே வந்து துபாயில் வந்து எல்லாரும் வந்து பேட்டிங் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் சாய்ஸோட கேப்டனாக இருக்குது. எடுத்த உடனே பாபர் அசம் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் சூஸ் பண்ணார். பேட்டிங் சூஸ் பண்ண உடனே எடுத்த உடனே வந்து நல்லா ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரன் அவுட்டு, ஒரு விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க முகமது ரிஸ்வானு. சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். ஆனால் வந்து எவ்வளோ பால்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு 25 ஓவர் கிட்ட ரன்னே வரலை. 50 ஓவர் 25 ரன், பாதி 50% ரன்னே வரலை. அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆடிந்தாங்கன்னா ஒரு 280 290 அடிச்சாங்களோ மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. எந்த விதத்தில் வந்து பாகிஸ்தான் கோட்டை விட்டாங்கன்னு தெரியல மேட்ச்சில். ஆனால் வந்து இவங்க வந்து டைம் எடுத்து கடைசி 10 ஓவரில் அடிச்சுக்கலான்ற ஒரு பிளானில் தான் வந்தாங்க. கிளியராக தெரிஞ்சிச்சு 40 ஓவர் வரைக்கும் ஒரு 2 விக்கெட்லேயே ஆடுவோம், கடைசி 10 ஓவர் எவ்வளோ ரன் வருதோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் வந்து அது இந்தியன் டீம் கிட்ட கொஞ்சம் எடுபடி படலை. நடுவில் வந்து ஹர்திக் பாண்டியா பிரேக் த்ரூ எடுத்திருந்தார். குல்தீப் யாதவ் அவரோட 3 விக்கெட் குரூசியலாக இருந்துச்சு. குரூசியல் விக்கெட் எடுத்தார். இல்லைனா டெய்லண்டர்ஸாக இருந்தாலும் அவரும் வந்து 3 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து அசித் ரானா எக்கனாமிக்கலாக போட்டார். அதுக்கப்புறம் இந்தியன் டீம் பேட்டிங் வந்தாங்க. எடுத்தோடனே ரோஹித் சர்மா நல்லா ஆரம்பிச்சார் புல் ஷாட்டோட. அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி வந்து அவரோட ரோஹித் சர்மா விக்கெட் போனோடனே வந்து விராட் கோலி சும்மன் கில் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. சும்மன் கில் ஒரு 2 கவர் டிரைவ் வந்து பிஸ்தாவா சரியான ஷாட்டுங்க. ஷார்ட் ஆஃப் த ஸ்டேட் டிரைவ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. விராட் கோலி இந்த கிங் இருக்கும்போது பிரின்ஸ் வேற மாதிரி ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் சும்மன் கில்லோட விக்கெட் வந்து ஒரு வேற லெவலான ஒரு பால்ல வந்து அவரோட விக்கெட் போயிடுச்சு. அப்படி மட்டும் தான் அவர் விக்கெட் எடுத்து இருக்க முடியும் இருக்குது. ஆனால் சும்மன் கில் ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி ஆடினாருங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து 8 பவுண்டரி தான் கிடைச்சிருக்காரு. ஒரே ஒரு 6 கூட இல்லை. 100 ரன் நாட் அவுட்டு. 100 ரன் நாட் அவுட்ன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஹை ப்ரெஷர் மேட்ச் இந்தியா பாகிஸ்தானே டேட் ஆஃப் பாகிஸ்தானே சொல்லலாம் விராட் கோலி. அது மாதிரி ஒரு இன்னிங்ஸை எடுத்துட்டு போனாரு. அவரோட 100ல வந்து என்ன வந்து பியூட்டினா சிங்கிள்ஸ் 2 3 இதுதாங்க அவரோட பேட்டர்னாவே இருக்குது. நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவோம். இந்த ஹாரிஸ் ராஃபை வந்து விராட் கோலி ஆடினாருங்க. 2 டிரைவ், என்ன டிரைவுங்க. இந்த டிரைவெல்லாம் வந்து லைவ்ல பார்க்கும் போது செமையா இருந்துச்சு. அதை வந்து பார்க்காதீங்க, ரீப்ளே கூட பாருங்க. இதுதாங்க இந்த கிரேட்ஸ். இதுல தான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து இதுதான் வந்து பேசினாங்க. கவர் டிரைவ் ஆடினாவே வந்து அவுட் ஆயிடுறாரு அப்படின்றது. அது வேற ஃபார்மேட், இது வேற ஃபார்மேட். கிளியரா வந்து தெரிஞ்சிச்சு. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பால் ஸ்விங் ஆகும், சீம் ஆகும். ஆனால் வந்து ஓடிஐல அந்த நியூ பால் மட்டும் தான் ஸ்விங் ஆகும். ஓல்டு பால்ல விராட் கோலி வச்சு செஞ்சிருவாரு. அதுதான் வந்து நம்ம மீண்டும் 1 செகண்ட் பார்த்தோம். விராட் கோலி அவரோட இன்னிங்ஸை வந்து எவ்வளோ அழகாக ஃபேஸ் பண்ணி எடுத்துட்டு போனார். கடைசி 3 மேட்ச்ல வந்து ஓடிஐ மேட்ச்ல வந்து ஒரு 50, ஒரு 22 ரன்ஸோ 28 ஐம் ராங். அதுக்கப்புறம் ஒரு 100ங்க. சரியான ஒரு பேட்டிங். பங்களாதேஷ் கூட அவரோட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடி இருந்தா அந்த மேட்சும் கண்டிப்பாக வந்து அடிச்சிருப்பாரு. ஸ்பின்னருக்கு எதிராக வந்து டேக் ஆனே பண்ணலங்க. அது விராட் கோலியே வந்து அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச்ல வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து என்னோட வேலை வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போன மேட்சை. அவரோட ரோலை வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த 100 அடிக்கும் போது ஒரு ஃபன் இருந்துச்சு. அது வந்து ஃபுல் ஆடியன்ஸுக்கு தான் தெரியும். வந்தாரு ஹர்திக் பாண்டியா. வந்த உடனே கேஎல் ராகுல் தான் வந்து பேட்லாம் கட்டி ரெடியா இருந்தாரு. டப்புன்னு எங்கேருந்தே வந்து இந்த பூமரை போட்டுட்டு உள்ள வந்து வாக் பண்ணி ஒரு பால் பார்த்தாரு. 2வது பாலே இறங்கி புல் அடிச்சாரு. விராட் கோலிக்கு இன்னும் 10 ரன்ஸ் தான் இருக்கு. 13 ரன்ஸ் வந்து இன்னும் அடிக்கணும். அது விராட் கோலிக்கு வந்து 10 ரன் வந்து இருந்தா வந்து 100 அடிக்க முடியும். அப்போ வந்து ஒரு 2 ஷாட் அடிச்சாரு ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து இந்த தோனி மூமெண்ட் தாங்க கண்ணில் வந்துச்சு. அழகாக வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணி விராட் கோலி வந்து சென்சிபிளா ஆனாருங்க. அவர் வந்து 6க்கு போயிருந்தாருன்னா ஒருவேளை 4 போயிடுச்சுன்னா 100 அடிச்சிருக்க முடியாது. கரெக்டா வந்து 96 ரன் இருக்கிறதா 4 ரன் தேவையா, நான் சிங்கிள் எடுத்துக்கிறேன். அப்புறம் அக்ஷர் ஒரு சிங்கிள் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 அடிச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் அவர் ஃபேமஸ் 100. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம விராட் கோலியை பற்றியே பேசுறதுனால மறந்துட்டோம். ஸ்ரேயஸ் ஐயர் அருமையான ஒரு இன்னிங்ஸ் ஆனாரு. ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. ஆனால் வந்து அதை யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். சான்ஸ் கிடைச்சா அதை யூஸ் பண்ணணும். அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்பின்னருக்கு எதிராக கொஞ்சம் வந்து பார்த்தாருனாலும் அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட பேட்டிங் ஃபார்ம் வேற மாதிரி இருக்குது. இப்போ இந்தியன் டீம் டாப் ஆர்டர் யாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்லவே முடியாது. வேற மாதிரி வந்து இன்னிங்ஸ் வந்து எடுத்துட்டு போறாங்க. சரி, மூவ் ஆன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா நியூசிலாந்து இருக்குது. மார்ச் 2 1 வீக் கேப் இருக்குது. கம்மிங் ஆஃப் நிறைய மேட்சஸ்லாம் வரப்போகுது. நிறைய வந்து சுவாரஸ்யமான மேட்சஸ்லாம் வரப்போகுது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நண்பர் கைஸ். ஓகே, அடுத்த ஒரு ஆசமான சந்திப்போம் கைஸ். அதுக்கு டாடா, டேக் கேர் கைஸ். ஓகே, பை கைஸ்.